காணிக்கை வைத்து நம்ம வந்து கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம், நாம் நீதிமானாக எண்ணப்படும் அப்படின்னு இல்லை. கர்த்தர் முதலாவதாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்மளுடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கும்போது, நீதி உள்ளவைகளாக இருக்கும்போது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறோம். அது நாம் அங்கீகரிக்கப்படும் போது நம்மளுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய என்ன நினைப்பாங்கன்னா, பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு, வல்லமையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு காணிக்கை நிறைய அனுப்பிட்டா இவங்க காணிக்கைக்கான பலனை அனுபவிப்பாங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம், கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் அந்த காணிக்கையெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த பெரிய ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் அனுப்பினாலும், எதை நீங்கள் செஞ்சாலும், நீங்கள் நீதிமானாக இல்லாத போது, கர்த்தருடைய பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கும்போது உங்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்கப்படாது. நீங்களும்